இன்றைக்கு கேடகம் எது தெரியுமா? ஆண்டவரே எங்களுக்கு கேடகமாயிருக்கிறார். ஆண்டவரே எங்களுக்கு பாதுகாப்பாயிருக்கிறார். ஆபிரகாமுக்கு கர்த்தர் தரிசனத்தில் உண்டாகி சொல்லுகிறார், நீ பயப்படாத, நான் உனக்கு கேடகமாயிருக்கிறேன். இந்த காலை வேளையில எந்த பயங்களோட எந்த திகில்களோட இந்த சபைக்கு நீங்கள் வந்திருக்கலாம், இன்றைக்கு வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் திருவுளம் பற்றுகிறார். நீ பயப்படாத, நான் உனக்கு கேடகமாய் இருக்கிறேன் என்று அந்த ஆண்டவருக்கு மறுபடியும் கையை தட்டி நன்றி செலுத்துங்க. ஆமென். அல்லேலூயா. நான் உனக்கு கேடகமாய் இருக்கிறேன். கர்த்தர் ஆபிரகாம் சோர்ந்து போன நேரத்தில் சொல்லுகிறார். ஆபிரகாம் பலவீனப்பட்டு பயப்பட்ட நேரத்தில் சொல்லுகிறார், நீ பயப்படாத, நான் உனக்கு கேடகமாயிருக்கிறேன். அல்லேலூயா. இங்க கவனிங்க. அல்லேலூயா. இன்றைக்கும் ஆண்டவராகிய தெய்வம் நம்மோடு அந்த வார்த்தையின் மூலமாய் பேசுகிறார். எல்லா ரெண்டு கரங்களை பிரித்து சொல்லுங்க, ஆண்டவரே நான் உம்மை நம்புகிறேன் அப்பா. ரெண்டு கையும் பிரிச்சு இயேசுவே நான் உம்மை நம்புகிறேன். அல்லேலூயா. அதனால தந்தை பெர்க்மன்ஸ் பாடுகிறார், கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. நான் உனக்கு கேடகமாயிருக்கிறேன், நீ பயப்படாத, உன்னோடு கூட என்னுடைய பாதுகாப்பு இருக்கிறது என்று ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு வாக்கு கொடுக்கிறார். உத்தமமாய் நடக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கேடகமாய் இருக்கிறார். ஆண்டவருக்கு பயந்து நடக்கிற ஒவ்வொருவனுக்கும் கர்த்தர் கேடகமாய் இருக்கிறார். ரட்சிக்கப்பட்டு ஆண்டவற்ற வழியில் நடக்கிற ஒவ்வொருவனுக்கும் கர்த்தர் கேடகமாய் இருக்கிறார். மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுத்து திருப்பந்தில கலந்து கொண்டு சபை ஐக்கியத்தில் இருக்கிற ஒவ்வொரு பரிசுத்தவான்களுக்கும் கர்த்தர் கேடகமாயிருக்கிறார். அந்த கேடகத்தை தாண்டி எந்த சத்துருவும் நுழைய முடியாது. அதனால வேதத்தில் அநேக வசனங்கள் இருந்தாலும் ஒரு வசனம் சொல்லுகிறது, உன்னை தொடுகிறவன். அல்லேலூயா. கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறார், உன்னை தொடுகிறவன், அல்லேலூயா, என் கண்மணியை தொடுகிறான். அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுங்க, ரட்சிக்கப்பட்ட இந்த பிள்ளையே, உன்னை யாராவது தொடுறாங்க என்றால் அவங்க என்ற தலையை தொடுறாங்கன்னு சொல்லல, என்ற நெஞ்ச தொடுறாங்கன்னு சொல்லல, என்ற காலை தொடுறாங்கன்னு சொல்லல, என்ற கண்ணை தொடுறாங்கன்னு சொல்லல, என்ற கண்மணியை தொடுகிறார்கள். அல்லேலூயா. அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? உனக்காக எப்பவும் நான் பாதுகாப்பா இருக்கிறேன், என்னை தாண்டித்தான் உன்னை தொட முடியும். ஆமென். அவரே கேடகம். அல்லேலூயா. அவரே கேடகம். ஆமென். அவரே கேடகம். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு தடவை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடவுள் மனிதனாக இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது ஒரு தவறு, ஒரு பாவம் ஒரு பெம்பளை செய்து விட்டாள். அந்த பெம்பளை பாவம் செய்தபடினாலே அதை நேர கண்டுபிடித்து என்ன செய்கிறார்கள்? அவளை கலைக்க தொடங்கினார்கள். கலைக்க தொடங்கின பொழுது ஆம்பளை ஓடிட்டான், பெம்பளை சிக்கி கொண்டாள். எல்லாரும் கல்லுகளோட வந்து அவளை கொல்லும்படியாய் நிற்கும் பொழுது கேடகமாக ஆண்டவர் அந்த இடத்துக்கு வருகிறார். அல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது கல்லை எறியுங்கள். அல்லேலூயா. எல்லாரும் போய்விட்டார்கள். அந்த பெண்ணுக்கு கர்த்தர் கேடகமாயிருந்து பாதுகாத்தார். அதற்கு பின்னுக்கு அந்த பெண்ணை பார்த்து சொல்லுகிறார், இனி பாவம் செய்யாதே. ஆமென். ஏனென்றால் நான் உனக்கு கேடகமாய் இருக்கிறேன், நான் உனக்கு பாதுகாப்பாய் இருக்கிறேன், இனி நீ என்னை அவமானப்படுத்தாதே. அதுதான் இன்றைய செய்தி. அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு கேடகமாய் இருக்கிறார். அந்த கேடகமாகிய தெய்வத்தை நீங்கள் அவமதிக்க கூடாது, அவமானப்படுத்த கூடாது. ஒரு தேவ மனுஷன் மரித்த பொழுது 2 சாமுவேல் 1:21, ஒரு தேவ மனுஷன் மரித்த பொழுது இன்னொரு தேவ மனுஷன் அவனுக்காக அழுகிறான்.
ஒரு தேவனுடைய மனுஷன் செத்து போயிட்டான். அவன் செத்த பொழுது இன்னொரு தேவ மனுஷன் வந்து அவனுக்காக அழுகிறான். அவன் அழும் பொழுது எப்படி அழுகிறான் என்பதை 2 சாமுவேல் 1:21 வாசிப்போம். இஸ்ரவேல் தேசத்தை அரசாளும்படிக்கு இந்த சவுலை கர்த்தர் தெரிவு செய்யும் பொழுது அவன் போய் தளவாடங்களுக்குள் ஒளிச்சு நிற்கிறான். அந்த அளவு தாழ்மையாக ஏழ்மையாக இருந்த அந்த மனுஷனை கொண்டு வந்து கர்த்தர் உயர்த்தி ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. இன்றைக்கும் தேவ கிருபையால தாழ்மையில் இருந்த என்னையும் உன்னையும் கர்த்தர் இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கிறார். கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. அல்லேலூயா. இந்த தாழ்மையில இருந்து வந்த இந்த சவுல் ஆரம்பத்தில் கர்த்தரை மகிமைப்படுத்தினான். ஆனால் சாகும் பொழுது அவருடைய முடிவு வரும் பொழுது அவருடைய முடிவு என்னவாக இருந்தது? கேடகத்தின் அவமானமாய் இருந்தது. கேடகம் என்றால் கர்த்தருடைய அவமானமாய் இருந்தது. தாவீது போய் அந்த செத்த வீட்டுக்கு அழுகிறான். அந்த செத்த வீட்டை நினைத்து தாவீது புலம்புகிறான். எப்படி? சவுல் கொல்லப்பட்ட இடத்துல எந்த நல்ல பலனும் பெறக்கூடாது. ஏனென்றால் கேடகம் அவமதிக்கப்பட்டு விட்டதே. கேடகம் அவமதிக்கப்பட்டு விட்டதே. சவுலின் நிமித்தமாய் சவுல் மேலே இருந்த கேடகம் அவமதிக்கப்பட்டது. என் நிமித்தமாய் என் மேல் இருக்கிற கர்த்தர் என்கிற கேடகம் அவமதிக்கப்படக்கூடாது என்று சொல்பவர்கள் மட்டும் கரங்களை தட்டி அப்பா 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 உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. உங்களுடைய கையில் ஒரு பைபிள் இருக்கலாம். அது ஒரு 500 ரூபாய் பைபிள் இருக்கலாம், 5000 ரூபாய் பைபிள் இருக்கலாம், அல்லது பாஸ்டர் கொடுத்த ஃப்ரீ பைபிளா இருக்கலாம். அது அல்ல. நீங்கள் அறியாத ஒருவர் உங்களோடு கூட எப்பவுமே இருக்கிறார். அந்த தேவன் ஒரு நாளும் தலை குனிய கூடாது. அல்லேலூயா. கையா சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. என்னால ஒரு நாளும் ஆண்டவர் அவமானப்படக்கூடாது. அதுதான் ஒவ்வொரு தேவ பிள்ளையின் ஏக்கமாக இருக்க வேண்டும். அதுதான் ஒவ்வொரு தேவ பிள்ளையின் வாஞ்சையாக இருக்க வேண்டும். அவர் கேடகம், அவர் பாதுகாப்பு. அந்த பாதுகாக்கும் அந்த தெய்வம் ஒரு நாளும் என்னால அவமானம் அடைய கூடாது. அநேக தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது தொடக்கத்தில் கர்த்தர் மகிமைப்படுகிறார். தொடக்கத்தில் ஆண்டவருடைய நாமம் உயர்த்தப்படுகிறது. ஆனால் போக போக அவருடைய வாழ்க்கைகள் மூலமாய் ஆண்டவர் அவமதிக்கப்படுகிறார். ஆண்டவற்ற நாமம் தூஷிக்கப்படுகிறது. கர்த்தருடைய நாமம் என்னாலும் முன்னாலும் தூஷிக்கப்படக்கூடாது. ஒரு நல்ல வல்லமையான ஊழியக்காரன், தெய்வீக சுகங்களை கொடுத்த ஊழியக்காரன் மரிக்கிற நேரத்திலே அவர் சொன்ன வார்த்தையை எழுதி வைத்திருக்கிறார்கள். மரிக்கும் பொழுது அவர் வாயத்திலிருந்து சொன்னார், ஐயோ என்னை கொண்டு போக பிசாசுகள் வந்து நிற்குதே. என்னை கொண்டு போக பிசாசு. ஆனால் அவர் வாழும் பொழுதோ மகிமையுள்ள ஊழியக்காரனாய் ஆண்டவருக்கு மகிமையாய் வாழ்ந்தார். ஆனால் முடிவில் என்ன? கேடகம் அவமதிக்கப்படுகிறது. கேடகம் அவமதிக்கப்படுகிறது. இன்றைக்கு இந்த மல்லாவில சரி, இந்த வடகாடு திருச்சபை விசுவாசிகள சரி, கேடகம் அவமதிக்கப்படக்கூடாது என்பதுதான் கர்த்தருடைய ஏக்கமாய் இருக்கிறது. இதை ஏற்றுக்கொள்ளுகிறவன் மட்டும் கையை தட்டி ஆவியானவருக்கு நன்றி செலுத்திக் கொள்ளுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே சவுலின் தொடக்கம் கர்த்தருடைய மகிமை, ஆனால் சவுலின் முடிவு கேடகத்தின் அவமானம். ஒரு நாளும் கர்த்தருடைய நாமம் தூஷிக்கப்பட நான் நீயும் வாழக்கூடாது. ஆண்டவருடைய நாமம் தூஷிக்கப்படும்படியாக நாங்கள் செய்யக்கூடிய 2 பாவங்களை இந்த நாளில் ஆவியான உதவியோடு நான் உங்களோடு பேச விரும்புகிறேன்.